அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு 2026 ஏப்ரல் மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்குது, இன்றைக்கி இந்த தனுசு ராசியோடைய நிலைமை என்ன, சுச்சுவேஷன் என்ன, கிரகங்கள் நகர்ந்து கொண்டே போயிட்டுருக்கிற மாதிரி பிரச்சனைகளுடைய தாக்கமும் வீரியமும் நகர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். இது எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, கிரகம் நின்ற பலம், பலவீனம், நவாம்சத்தோடைய நிலைமை, நம்ம எல்லாருமே ஒரே ராசியில் பிறந்திருக்கலாம். கோடி பேர் ஒரே ராசியில் இருக்காங்க. ஆனால் எல்லா தனுசு ராசியும் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு வீட்டிலே பாருங்கள், தனுசு ராசி 2 பேர் இருந்தால் ஒருத்தர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம் பிறக்கக்கூடிய லக்னாதிபதியோடைய நிலைமை, நம்ம லக்னம் எதையை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு, இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் தான் சிறப்பு அப்படிங்கிற மறந்துடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய இப்போ கோச்சார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாமே பொதுவானது தான். அது வந்து 20 to 30% மட்டுமே தான் பொருந்துமோ தவிர்த்து பெரிய அளவுக்கு இதில் மாற்றம் வரணும் அப்படின்னா பிறந்த கால ஜாதகம் தான் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம், காலபுருஷனுக்கு 9 ராசி. ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க இந்த ராசியில் பிறக்கிறதுக்கு, என்னங்க இவ்வளோ கஷ்டப்படுறக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அது இல்லை. எப்போவுமே புண்ணியத்துக்கான காரக கிரகம் குரு பகவான், காலபுருஷனுக்கு அது 9வது வீடு. அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க என்ன, அடுத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்படுங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் ஒன்றை இழந்ததுக்கப்புறம் 2வது ஒன்று கிடைக்கும். அது ரொம்ப தரமானதாக சிறப்பானதாக இருக்கும். எல்லாமே பாருங்க, நிறைய கஷ்டப்பட்டு தான் ஒன்று வாங்கியிருப்பீங்க. அதோடைய ஃபீலிங்ஸ் உணரும் போது உங்களுக்கு ரொம்ப மற்றவங்கள மாட சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து தனுசை பொறுத்த வரையுமே மேம்போக்காக இருப்பாங்க. எல்லாருக்கும் தைரியம் கொடுத்து ஓட வச்சுட்டே இருப்பாங்க. இது நல்லா இருக்குது, இது பண்ணு, இது சரியாக இருக்கும், இதை பண்ணு அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டத்தை கொடுங்க, தனுசு அப்படியே திரும்பி எந்திரிச்சு வந்து நிற்கும். மற்ற ராசிக்கு இந்த ராசிக்கு என்ன, காலபுருஷனுக்கு 9ல் பிறக்கிறதுனால என்ன எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ராசி. இங்கே இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் சொல்லவே இல்லை. 0வா வாழ்க்கையை ஆரம்பித்தாலும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த மூல நட்சத்திரம் 0வா வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் எப்படியோ கிரகங்கள் வந்து மேலே கொண்டு வந்து இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லைனாலுமே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மற்றவங்களை பார்த்து கம்பேரிசன் பண்ணாத அளவுக்கு கிரகங்கள் அந்த வேலையை செய்வாங்க. அதனால தான் இந்த ராசிநாதன் ரொம்பவே அவசியமாக முக்கியமாக இருக்கணும். தனுசு ராசியை பொறுத்தவரை குரு ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, குரு மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே சீக்கிரம் எந்திரிச்சு வெளியே வந்துடலாம். பயம்னா என்னன்னு தெரியாத ராசி, இன்னைக்கு ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ராசிலாம் இன்னைக்கு அப்படியே ரொம்ப வந்து கோவப்படுற ராசியாக மாறியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருந்தால் தானே கஷ்டம், எல்லாத்தையும் கை மீறி போயிடுச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஹோப்பு ரொம்ப குறைஞ்ச ராசியாக இன்றைக்கி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்தோடைய நிலைமை இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ கிடைக்காதுன்னு இன்றைக்கி கிடச்சும் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாமல் பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது, வந்தால் வரட்டு போனால் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த ராசியை பொறுத்தவரை இன்னும் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், பிறருக்காக வாழக்கூடிய ராசி, பிறர் நலனை பெருசாக கருதக்கூடிய ராசி, பிறருக்காக அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ராசி. தனுசு ராசியெல்லாம் காதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை கடைசி வரை நின்று ஸ்டாண்ட் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோதான் ஃபினான்ஷியல் லெவல் டவுனாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலுமே கடைசி வரை அதை யோசிக்காமல் அந்த லவ்வுக்காக போராடக்கூடிய ராசியும் இதுதான். இவங்களுக்கெல்லாம் வந்து பணத்தின் மேலே பெரிய பற்றோ ஆர்வமோ ஈடுபாடோ இருக்கவே இருக்காதுங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் பணமாக அதை நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சொந்த வீட்லேயே அந்த பணம் இல்லாதனால, மரியாதை கொடுக்காதனால நிறைய அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ண போகிறாங்க. தனுசை பொறுத்தவரையும் குரு 8க்கு போகவே கூடாது. தனுசு ராசியை பொறுத்தவரையும் குரு 8க்கு போச்சுன்னா தனக்கு தானே எதிரி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இப்போவே ஆல்ரெடி வெறுமையோடைய உச்சத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு சரியாயிரும். எப்போவுமே தனுசை பொறுத்தவரையும் ஒரு ஹோப், மற்றவங்களுக்கு இவங்க ஹோப் கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இவங்க ஒரு நல்லா இருக்கும். இது ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் ஆனால் ஒரு நல்லது தனுசுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவாங்க. 10 வருஷம் 20 வருஷம்னாலும் அந்த அந்த ஹெல்ப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு தேவையை வரும்போது அவங்க பண்ணுவாங்க. தனுசை பொறுத்தவரையும் நம்ம தனுசுக்கிட்ட எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. தனுசை எதிர்த்துட்டா ஆப்போசிட் நபர்களுக்கு தான் வந்து பிரச்சனையை தவிர்த்து இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ந்து இவங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் விதமாக தான் ஒவ்வொன்றா செயல்பட்டு இருக்கேன். நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க லேடி, அவங்களோட ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு, கிட்டத்தட்ட வயது வந்து 35 to 36 கடந்துருச்சு. அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வண்டி வாகனத்தில் வந்து இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குங்க,
இந்த மாதிரி டிரான்சிட்டோடைய வீக்னஸ் எல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது. ஸோ ஆமாம் மேடம், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்னால் ஒரு வண்டி என்னுடைய பேரில் வாங்க முடியல. என்னோட குடும்பத்துக்கே சம்பாரித்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டே இருக்கேன். என்னால் ஒரு வண்டி வாங்க முடியல என்னோட பேரில். நான் ஓட்டிகிட்டு இருக்கிற எல்லாமே பழைய வண்டி தான். ஆனால் எனக்கு ஃபினான்ஷியல் லெவல் நல்லா இருக்கேன். எனக்கு வண்டி அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கலையோ என்னமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம சொன்னோம், இந்த டைமில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தரமான, நீங்கள் எதிர்பார்க்கிறத விட தரமான வாழ்க்கையில் ஒரு வண்டி வாகனத்தோட ஒரு சிறப்பாக நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லி 2 வருஷம் கரெக்டாக அந்த டைம் வந்துச்சு. இன்றைக்கி அவங்க கால் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரில் அவங்க முதல் காரை வந்து புக் பண்ணிட்டாங்க. 2 வீலர் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நபர், இதுக்கும் ஃபினான்ஷியல் நல்லா இருக்கு, எனக்கு யோகம் இல்லையோ, கடவுள் எனக்கு கொடுக்கலையோ அப்படின்னு ஒரு தடவையும் நான் ஹோப் விட்டுட்டு நான் ஒரு நாள் கடந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியில் யாருக்குமே கிரெடிட் ஸ்கோர் இல்லாமல் கடவுள் எனக்கு அந்த வண்டியை என்னுடைய பேரில் கொடுத்துட்டாரு. இப்போ நான் வந்து கார் வந்து என்னுடைய பேரில் வாங்கிட்டேன் மேடம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த காரை ஓட்டும் போது அப்படிங்கிற சொன்னாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயமுமே தனுசை பொறுத்தவரையும் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற ஒரு பொருள் தரமானதாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அதை விட அடுத்த கிரேடில் இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. என்ன கால தாமதம் ஆகும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாராக வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட சொல்லும் போதே அவங்களுக்கு தசா புத்திகள் ரொம்பவே வந்து நெகட்டிவாக இருந்து, ஸோ இந்த டைமில் நீங்கள் வாங்கிடுவீங்க, அது தரமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லி அனுப்பணும். அவங்க நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. இல்லை மேடம், அந்த மாதிரி வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த டேட் வந்துச்சு. அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே கிரெடிட் ஸ்கோர் இல்லை, சரியாக பண்ண முடியல, இவங்க மட்டும்தான் ஒர்க்கிங் அப்படின்னு இவங்க பேரில் இந்த வண்டி வாங்குறாங்க. இன்றைக்கி அவங்க மட்டும்தான் அந்த வண்டியை ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவையும் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஃபீலிங் வருது அப்படிங்கிறத கூப்பிட்டு சொல்லி நமக்கு விஷ் பண்ணினாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசை பொறுத்தவரையும் எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துக்கு டிரான்சிட் எப்படி இருக்க போகுது? ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 3ல் வந்து செவ்வாய், புதன், ராகு, ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 5ல் சுக்கிரன் இருக்கிறது ஒரு பலமான ஒரு யோகம், காதலிக்கிறதுக்கும் காதல் சார்ந்த முயற்சிக்கும். ராசிக்கு 10ல் வந்து சந்திரன் பயணிக்கிறாரு. ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான். இந்த சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய இணைவு இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துக்கு ஒரு யோகத்தை தான் கொடுக்குமோ தவிர்த்து அவயோகத்தை கொடுக்கவே கொடுக்காது. என்ன பாசிட்டிவான பலன்கள், என்ன எதிர்பார்க்கலாம்? ஃபினான்ஷியல் லெவலில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இஎம்ஐ மேலே இஎம்ஐ போராடிட்டு இருக்கேன் மேடம். என்னால் டெய்லியும் சம்பாத்தியத்துக்கு மேலே இஎம்ஐ. எனக்கு வயசு 45 ஆச்சு, 50 ஆச்சு, 55 ஆச்சு. நான் சம்பாரித்த பணம் ஏராளம். பேசுனா லட்சத்துலேயும் கோடியில் தான் பேச வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி என் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 0. இந்த மாதிரி தான் நிறைய தனுசு ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் பணம் சார்ந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரும். ஒரு விஷயத்துலையும் செயல்திறன், வேகம், விவேகம் ரொம்பவே அதிகரிக்கும். இத்தனை நாளாக கேந்திரத்தில் பலமான கிரகங்கள் தனுசு ராசி பொறுத்தவரையில் கேந்திரம் தான் அஸ்திவாரம். அப்போ அந்த அஸ்திவாரத்தில் பலமான கிரகங்கள் இல்லாத போது எந்த ஒரு முயற்சியுமே அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற, தொழிலுக்கு ஆரம்பிக்கிறேன் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டேங்குது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும், எல்லாருமாலையும் ஒரு ரெகுலரான லைஃப் வாழ முடியாமல் தூங்கி எந்திரிச்சோமா போகிறோமா வந்தோமா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குல்ல, இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற ஓட்டங்கள் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தூண் மாதிரி இருக்கக்கூடிய கேந்திரமும் அஸ்திவாரம் இருக்கக்கூடிய திருவோணமும் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேந்திரம் பலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி கேந்திரத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த உறவு சார்ந்த ரத்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றம், ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தனுசு ராசி ஹெல்த்து உங்கள் மேலே, உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸே இல்லாமல் இருக்கீங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி மயக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தனுசு ராசியை பொறுத்தவரையும் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இனிமேல் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் காரிய வெற்றிகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வாகனம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சிறிய வாக்குவாதம் எல்லாம் தனுசை பொறுத்தவரையும் பெரிய விஷயமா ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாம் கொடுமை. இன்னைக்கு கிட்டத்தட்ட மேஷத்துக்கு சந்திரன் வரும்போது அன்னைக்கு அப்படி தான் இருந்தது எங்களுக்கு அப்படிங்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே ஆமாம் எங்களுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலன்கள் இருந்தது. இனியுமே நிறைய ஏமாற்றங்களும் வழிகளும் காத்துட்டு இருக்கா காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலனா? எஸ், இன்றைக்குமே 6ஆம் அதிபதி தான் 5ல் இருக்கார். அப்போ காதல் சார்ந்து ரொம்ப கவனமாக இந்த தனுசு இருக்கணும், அதே போல் மேஷம் இருக்கணும். ஏன்னா மேஷத்தில் தான் சந்திரன் பயணிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்கும். அப்போ காதல் சார்ந்து அதே போல் திருமண வாழ்க்கை. இன்றைக்கி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தனுசை பொறுத்தவரை நான் தான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன், என் கையை விட்டு போகக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் மேடம்.
இனியாவது என்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா? லக்னாதிபதி, ராசியாதிபதி 7க்கு போகும்போது, எல்லாத்தையும் நான் பிடிச்சு வச்சுட்டு இருக்க மாரி இருக்குது. என்னால முடியல. டைவோர்ஸ் கேட்டு என்னைய ரொம்ப தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே, இந்த நேரம் வந்து பிரச்சனையுடைய தாக்கமும், வீரியும் படிப்படியாக குறையும். புதுசா வந்து தொழில் தொடங்குறதுக்கு இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமா இருக்கும். அப்பா கூட நெறைய மனஸ்தாபம். சொந்த தொழில்லயே அப்பா நீ யாரு வெளிய போ அப்படின்னு லேபர் பேச்ச கேட்டுட்டு வெளிய அனுப்பக்கூடிய அப்பா, அம்மாலாம் இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தனுச பொறுத்தவரையும் வெளிய வருவாங்க. இத்தன நாள் இல்லாத ஒரு ஏமாற்றம் இப்ப வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணமே இதுதான். இனி வரக்கூடிய காலங்கள்ல இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மாறுதலும், ஒரு முடிவும் ஏற்படும். எப்படியெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ, அதே ஈக்குவலாவும் நெகட்டிவாவும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். சுக்கிரனுடைய டிரான்சிட் நெகட்டிவ், புதன் ராகுவோடைய டிரான்சிட் நெகட்டிவ். அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் தான் பிரதிபலிக்கும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமே லாங் டைமா, ஷார்ட் டைமா, எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, காதல் எந்த அளவுக்கு, கல்யாணம் எந்த அளவுக்கு, தொழில் எந்த அளவுக்கு, எந்த நேரத்துல எதைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த நேரத்துல ஹோல்டு பண்ணலாம், எந்த நேரத்துல கம்மி பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு சொல்யூஷன். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.